என் பேர் மதிவானன். நான் குரோம்பேட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ சிஎஸ்கே விஸ் ஜிடி மேட்ச் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபைனல் மேட்ச். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் ஸோ வி டு எக்ஸ்பெக்ட் த சேம், சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். நாங்கள் ஆக்சுவலாக சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சே ரொம்ப கடைசி வரை ட்ரை பண்ணோம். ஈவினிங் 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணோம், பட் ஆனால் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு மத்தியானம் டிக்கெட் கிடச்சிச்சு. ஸோ ஆன்லைன் தான் வாங்கியிருக்கோம். வேற வழி இல்லை. ஸோ தோனியோட கடைசி மேட்ச், லாஸ்ட் சீசன். ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். மோஸ்ட்லி அதுதான், தோனியோட லாஸ்ட் சீசன் இது இருக்கு அப்படிங்கிறதுனால சரி ஓகே இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் பார்க்க முடியல. ஸோ இன்னைக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ எல்லாம் ஒரு கண்டிப்பா எல்லாம் ஒரு மெமரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் சீசன் காட்டிலும் இந்த சீசன் ஒரு நல்ல மெமரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக. அதேதான், கண்டிப்பா ரெண்டுமே சிஎஸ்கே ஃபேன். கண்டிப்பா ஜெயிக்கும், இன்னைக்கு சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்திருக்கேன். கண்டிப்பா, ஆமா. தேங்க்யூ. என் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக். நான் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் குருரெட்டியூருங்கிற ஊர்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வரேன். கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து நான் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து இங்கே சான்ஸ் கிடைக்கல வந்து பார்க்கறதுக்கு. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு வந்து பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிடைக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு எப்படி நீங்க ஆன்லைன்ல தான் வாங்குனீங்களா இல்லை வெளியில தான் வாங்குனீங்களா டிக்கெட்? இல்லை வந்து என்னுடைய பிரதர் ஒருத்தர் வாங்கியிருந்தாரு. அவர் எப்படி வாங்கினாருன்னு எனக்கு தெரியல, அதை நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனால் பிரதர் வாங்கியிருந்தாரு. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷம், டிக்கெட் கிடைச்சது. தலை டோனியை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராமத்து சைடில் வந்து மேட்ச் எல்லாருமே பார்ப்பாங்க கிரிக்கெட் அப்படின்றப்போ. ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்டேடியமில் வந்து மேட்ச் பார்க்கணுன்றது ஒரு கனவாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எப்படி இருக்கு ஸ்டேடியமில் இன்னைக்கு மேட்ச் பார்க்க போறோம்? அதுவும் ஃபேவரட் டீம் ஆடுது, ஃபேவரட் பிளேயர் ஆடுறாங்க அப்படின்றப்போ அது எந்த வகையில் இருக்கு சந்தோஷம்? அதாவது கிராமத்துலேருந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா கிராமத்துலேருந்து அவங்க எல்லாரும் வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி நாங்களே சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருந்துச்சு வந்து டிக்கெட் கிடைக்கிறதும் இங்க வந்து பாக்குறதுமே அதிசயமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஆன்லைன்ல டிக்கெட் வரதுனால வந்து ரொம்ப டிக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதை கொஞ்சம் ஈஸியா வந்து ஆஃப்லைன்ல பண்ணாங்கன்னா எல்லாரும் வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். நான் வந்து மை நேம் சுகீஸ்வரன். பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். இப்போ சென்னையில் தான் தங்கியிருக்கேன். இப்போ மேட்ச் பார்க்க வந்திருக்கேன். செம்மையா இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து கேப்டன் இல்லாததான் ரொம்ப வருத்தமா இருக்கு. புதுசா அது தலை தோனி கேப்டன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனால் மற்றபடி மேட்ச் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் இருக்கேன். இப்போதான் ஆமா லாஸ்ட் இதுலேருந்து விலக போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து எப்படின்னு தெரியல. அது சிஎஸ்கே நண்பர்கள் விட மாட்டாங்க, கண்டிப்பா விலக மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா தோனி வந்து கேப்டன் ஆட்டி அவருக்கு சேர்ப்பாங்க, கண்டிப்பா வருவாரு. அடுத்த மேட்ச் நடந்தாலும் கண்டிப்பா வருவாங்க. அவர் விலக போறாருன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மைதான். இருந்தாலும் ருத்ராஜ் அவர் வந்து இப்ப தலை தோனி வந்து நியமிச்சிருக்காரு. தலை வந்து யாரை வந்து அவருக்கு நியமிச்சு கரெக்டாக தான். அவர் யாரை வந்து நல்லா இது பண்றாரு, அவர் நல்லா விளையாடுறத தான் நியமிப்பாங்க கண்டிப்பா. நம்ம ஆமாண்ணே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தானே போனேன். ஆன்லைன்ல ஏமாத்துறாங்கண்ணா. வந்துட்டு சிஎஸ்கே இந்த கோடு இருக்குல்ல, கோடை வச்சு நல்லா ஏமாத்துறாங்க. அது பிளாக்ல விற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஏமாத்தி இப்போ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏமாத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து மேட்ச் பார்க்காம நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க. திரும்ப ஏமாத்துறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. அதை சேர்ப்பாங்க ஸ்டேடியத்தில் வந்து வாங்கிட்டு போங்க. வந்து சேர்ப்பாங்க. மேட்ச் டிக்கெட் இருந்தாலும் சரி, அங்கே வந்து ஆன்லைன் புக்கிங் இருந்தாலும் அங்கே வந்து வாங்கலாம். அப்போ தான் நல்லா இருக்கும். இது முதல்ல பிளாக்ல வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூண்ணா.